தங்கமும் வெள்ளியும் புது புது உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. தங்கத்தை பொறுத்தவரை 6,800 பர் 10 கிராமுக்கு வந்து ஏறி இருக்கு. அதை அப்படியே நீங்க 1 கிராமுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நேத்திக்கான நாள்ல சொல்லியிருந்தோம் 1,45,000 ஒரு புது உச்சமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர் 10 கிராமுக்கு. பட் ஆனா இப்ப ஏறி இருக்குது 1,52,000 வந்து போயிருக்கு. இப்ப தங்கம் வந்து ரேட்டை பொறுத்தளவுல. இங்க 10 கிராம் வந்து இப்ப 1,52,000 வந்து போயிருக்கு. 6,800 வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறி இருக்கு. சில்வரோட விலையை பொறுத்தவரை 3,24,000 பர் கேஜிக்கு வந்து போயிருக்கு. பர் கேஜிக்கு 17,000 நேத்திக்கான மார்க்கெட்ல மட்டும் ஏறி இருக்கு. சோ இது எல்லாமே நடக்கிற ரீசன் வந்து இங்க நம்ம ஸ்டாக் வந்து இங்க விழுந்ததுக்கு ரீசன் பார்த்தோம்ல, இங்க டாரிஃப் அண்ட் தென் இங்க இருக்கு அந்த டென்ஷன்ஸ் இது எல்லாமே கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது இங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க டிராப்ல தான் வந்திருக்கும். கோல்ட் அண்ட் சில்வருக்கு ஒரு நல்ல ஒரு ரேலியா வந்திருக்கும். சோ இங்க கோல்ட் அண்ட் சில்வர் எப்போ விழுதோ அதுக்கான நெகட்டிவான நியூஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஸ்டாக் அண்ட் தென் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ இப்பத்தி இருக்க நியூஸ் வந்து எக்கனாமிக்கு ஸ்லோ டவுன் தர மாதிரியான நியூஸா வந்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. சோ இப்போதைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கோல்ட நம்ம லாங் டர்ம் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணிட்டே போவோம். நீங்க சில்வர் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம்ல கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் எப்ப நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் மீட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சில்வரோட பிரைஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. அதை பார்த்து கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் இங்க நீங்க பிசிக்கலா கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா கோல்டு தான் பெட்டரா வந்திருக்கு. சில்வர் பெட்டரா வந்து கிடையாது. 10,000 டிஸ்கவுண்ட்ல தான் பிசிக்கல் சில்வரே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க பிசிக்கல் சில்வரா அந்த அளவுக்கான டிமாண்டும் வந்து கிடையாது. அந்த ஒரு ரீசனால நீங்க பிசிக்கலா போறீங்க அப்படின்னா இங்க கோல்டே பெட்டரா வந்திருக்கு. நீங்க லாங் டர்ம்காக போனீங்கன்னாலும் கோல்டு தான் பெட்டரா இருக்கு. நீங்க ஷார்ட் டர்ம்காக ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சு பண்ணும்போது சில்வர் வந்து பெட்டரா இருக்கு.